இந்தியாவில் இதுவரை நடந்துள்ள ஊழலில் 75 லட்சம் கோடிக்கும் மேல் என்று புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வருகிறது. அதைப்பற்றி தற்போது பார்ப்போம். நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது நடந்த யூரியா இறக்குமதி ஊழல் 133 கோடி. உர இறக்குமதி ஊழல் 1300 கோடி. லாலு பிரசாத் யாதவ் செய்த மாட்டு தீவன ஊழல் 950 கோடி. 1994ஆம் ஆண்டின் சர்க்கரை இறக்குமதி ஊழல் 650 கோடி. சுக்ராம் தொலை தொடர்புத்துறை ஊழல் 1500 கோடி. லால்லின் மின் உற்பத்தி திட்ட ஊழல் 374 கோடி. சியார் பஞ்சாலி பங்கு பேர ஊழல் 1200 கோடி. மேகலயா வன ஊழல் 650 கோடி. ஹர்ஷத் மேத்தா பங்குச்சந்தை ஊழல் 4000 கோடி. யூடிஐ பங்கு பத்திர ஊழல் 4800 கோடி. தினேஷ் தால்மியா பங்கு வெளியீட்டு ஊழல் 595 கோடி. இராணுவ ரேசன் ஊழல் 5000 கோடி. போலி முத்திரைத்தாள் ஊழல் 190 கோடி. சுரங்க ஊழல் 4000 கோடி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஊழல் 50000 கோடி. ஜார்க்கண்ட் மருத்துவ உபகரணங்கள் வாங்கியதில் ஊழல் 130 கோடி. அரிசி ஏற்றுமதி ஊழல் 2500 கோடி. ஒரிஸ்ஸா சுரங்க ஊழல் 7000 கோடி. சுமார் 35000 கோடி உணவு தானிய ஊழல் என 2003ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேசத்தில் ஏழைகளுக்கான உணவு தானியத்தை வெளி சந்தையில் விற்றது தொடர்பாக மத்திய புலனாய்வுத் துறை 10 ஆண்டுகளாக விசாரித்து வருகிறது. சுமார் 3500 கோடி. காமன்வெல்த் விளையாட்டு ஊழல் 2010ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி ஏற்பாடுகளில் ஊழல் செய்தது. சுமார் 1,76,000 கோடி ஊழல். இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை முறைகேடு 2010 ஆண்டில் தொலை தொடர்பு நிறுவனங்கள் அலைக்கற்றை உரிமம். சட்டத்திற்கு புறம்பாக குறைந்த கட்டணத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. சுமார் 10,000 கோடி. உத்தரப்பிரதேசம் தேசிய ஊரக சுகாதாரத் திட்டம் 2012ஆம் ஆண்டு இந்த ஊழலை பற்றி விசாரணை நடக்கும் போது 6 மருத்துவ அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். சுமார் 1,85,591 கோடி ஊழல். இந்திய நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு முறைகேடு 2012ஆம் ஆண்டு நிலக்கரி சுரங்கம் ஏலம் விடப்படாமல் தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. சுமார் 2 லட்சம் கோடி ஊழல். வக்பு வாரிய நிலமோசடி 2012ஆம் ஆண்டு கர்நாடகத்தில். சிறுபான்மை நல வாரியத் தலைவரான மணிப்பாடியால் 7500 பக்க ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் உள்ள பாகல்பூரில் உள்ள ஸ்ரீஜன் தொண்டு நிறுவனம் அரசாங்க நிதி சுமார் 1000 கோடியை பணப்பரிமாற்றம் மூலம் ஊழல் செய்துள்ளது குறித்து அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் கடந்த 2017 ஆகஸ்ட் 17ஆம் தேதி சிபிஐ விசாரணை நடத்த பரிந்துரை செய்துள்ளார். சுவிட்சர்லாந்து வங்கிகளில் இருக்கும் உத்தேச கருப்பு பணம் 71 லட்சம் கோடி என சொல்லப்படுகிறது. இப்படி அனைத்து ஊழலும் கோடிகளில்தான். அனைவரும் சந்திப்பது தெருக்கோடி என்பதை மறந்து இப்படியான ஊழல்கள் செய்யப்படுகிறது.